ரெட்டாளிக்கு ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா இது ரெண்டு மக்கள் நீங்க கேள்வி நீங்க பேசுறத கூட ரெண்டாவது கேட்கலாம். இவ்வளவு மக்கள் உங்களை ஜெயிச்சு விட்டாங்க, ஒரு தடவையால் எங்கிருக்காவது ஏன் நிற்கிறேன்னு நீங்க கேட்கலாம். முக்கியமா அதை விட என்ன கேட்கலாம்னா, இந்த ரெட்டலை இப்போ உங்களுக்கு உண்மையான கட்சியா இருக்கான்னு கேளுங்க. அதுல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு என்ன பண்றாரு தெரியுமா? அந்த ரெட்டலைங்கிறத நம்ம உங்களோட இருக்கும்போது இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, இந்த ரெட்டலையை தூக்கிட்டு போய் மோடிகிட்ட போய் கொடுத்தாரு. மோடியுடைய முழுக்க அடிமையா மாறிட்டார். எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, இந்த மோடி இருக்கார் பாருங்க, முந்தைய மோடி அரசு நம்ம அடிமையாக்கி முழுக்க தமிழ்நாட்டை பூரா படுகொலையில் தள்ளிட்டு இந்த மாநிலம் ஒன்றுமில்லாத மாநிலமாக்கணும், இந்த தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்கணும். நம்ம முதலமைச்சர் 5 வருடமா போராடி இத்தனை திட்டங்கள் நம்ம செஞ்சிருக்காரு பாருங்க. உரிமை திட்டத்துல மாதம் 1000 ரூபாயில 1,31,00,000 பெண்கள் 1000 ரூபாய் வாங்கிட்டாங்க. அதுல ஒரு சிலருக்கு வரல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கலாம் நம்ம கிராமத்துல. அதையும் சரி செய்து முகாம்கள் அமைத்து அடுத்து முதல்வர் ஆனவங்க 2000 ரூபாயை நமக்கு உறுதி கொடுத்திருக்காரு. கொடுக்க போறாங்க. 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாரு, தந்துட்டாரு. நீ அடுத்து ஒரு சில பெண்களுக்கு வரல, அதுவும் சரியாயிடும், நீ 2000 ரூபாய் எல்லாரும் வாங்கிடுவோம். பேருந்துல கட்டணம் இல்லாம நம்ம பயணிக்கிறோம். எங்கேயுமே இந்த ஒரு திட்டம் வரல. பெண்கள் பயணிக்கிறது கட்டணம் இல்லாம ஒரு தகப்பனா ஒரு சகோதரனா நம்ம ஸ்டாலின் வந்து இப்படி ஒரு திட்டத்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா வயதானவங்க கால் கொடுக்க நிக்க வேண்டாம், வீடுகளோடு உங்களுக்கு பொருள் இருந்தது தாயமான திட்டம். இன்னைக்கு கிராமத்தில் இருக்க பிள்ளைங்க IAS அதிகாரிகளா IPS அதிகாரிகள் ஆகிறாங்கன்னா நாள் முதல்வன் திட்டத்தை நம்மளுடைய முதலமைச்சர் கொண்டு வந்தார். முன்னாடிலாம் அந்த பயிற்சிக்கு நிறைய காசு கட்டணும். இப்ப நம்மளுடைய முதலமைச்சரினுடைய நாள் முதல்வர் திட்டத்துல அம்மா அப்பா கூட படிக்கல கிராமத்துல. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, எங்க முதலமைச்சரால நாங்க இவ்வளவு பெரிய உயர் பதவியில இருக்கோம்னு சொல்றாங்க. இந்த அரசாங்கத்துல அரசு பள்ளியில நம்ம கிராமத்துல படிக்கிற பிள்ளைங்க 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு உடம்புக்கே முடியல, காலையில சாப்பாடு செய்ய முடியலனாலும் நம்ம பிள்ளை போய் பசியாறிட்டு படிக்க போயிடுது. அப்படி ஒரு திட்டத்தை நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. இனி வந்த உடனே 8ஆவது வரை அது விரிவுபடுத்தப்படாது. 5ஆவது வரை சாப்பிட்டுட்டு நீ 8ஆவது வரை சாப்பிட்டுட்டு படிக்க போகுது. அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம். இப்போ இன்னும் காப்போம் 48 ஒரு திட்டம் இருக்கு. நம்மளுக்கு ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி விபத்து நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. உயிருக்கு ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு. நம்ம உடனே அவரை கூட்டிட்டு போய் எந்த மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாலும் 48 மணி நேரத்துல சிகிச்சை நடக்குதுல்ல, அந்த 48 மணி நேர சிகிச்சைக்கும் நம்மளுடைய முதலமைச்சரே அரசே அந்த தொகையை கொடுக்கிறது. அந்த 48 மணி நேரத்தில் அந்த உயிர் பழச்சிருந்தீங்க இல்லை, அந்த குடும்பமே யாருக்கு நன்றி சொல்லும்? நம்ம முதலமைச்சருக்கு நன்றி சொல்லும். இதே மாதிரி எண்ணற்ற திட்டங்களை இவ்வளவு செஞ்சுட்டாரு. இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மோடி அரசு நமக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்குது. நம்ம முதலமைச்சர் இங்க இருந்து எங்க தமிழ்நாட்டுக்கு திட்டம் கொண்டு வரணும், நிதியை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்குது. நம்ம என்னமோ பிச்சை கேட்கிற மாதிரி நம்ம 1 ரூபா வரி கட்டுறோம். ஆனா மோடி எவ்வளவு திருப்பி கொடுக்குறாரு, 29 விழுக்காடு கொடுத்துக்கிட்டு அவங்க ஆள்றாங்கல்ல மாநிலம்னா ராஜஸ்தான், இந்த மாதிரி சத்தீஸ்கர், இந்த மாதிரி பெரிய அந்த பின்னாடி முன்னாடி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அவங்கெல்லாம் இங்க வந்துட்டு அங்க வேலை பார்க்கணும். அங்க எதுவுமே இல்லாம நலிவுற்று போய் பிள்ளைகள்லாம் படிக்காம இருக்கிறதுனால வட மாநிலத்திலிருந்து எல்லாரும் இங்க வந்து வேலை பார்க்கறாங்க. அப்போ இந்த மோடியினுடைய எண்ணம் என்ன, கடைசியில் நம்ம சிலிண்டர்ல கொண்டாந்து நிப்பாட்டார். இன்னைக்கு 40 நாளைக்கு ஒரு தடவை பதிவு பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிறவங்க பூராமே இந்த சிலிண்டர் பதிவு பண்றது 40 நாள். அப்ப ஒரு இந்திய பிரதமர் ஓட்டுநர் நடக்குது இல்லைன்னு சொல்லல, அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து நம்ம மக்களை காப்பாற்றாம இன்னைக்கு கிராமத்து மக்களுடைய அறிவுறுத்தல கை வைத்திருக்கிறாரு இந்த மோடி. அப்ப இந்த மோடியோட போய் யாரும் கூட்டணி செஞ்சிருக்கா, இந்த அடிமை ரெட்டலை போய் கூட்டணி செஞ்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம பிள்ளைகளை பூரா பின்னாடி பெரிய பதவிக்கு கொண்டு வர முடியாம நம்ம அழைக்க பார்க்குறாங்க. அதனால நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் அறிமுகப்படுத்தியுள்ள வேட்பாளர் நம்முடைய அண்ணன் கருணாஸ் அவர்களை நீங்க திரைப்படத்துல பார்த்துருக்கீங்க, இப்ப நேர்ல பார்க்க போறீங்க. ரொம்ப எளிமையான மனிதர், மக்களோடு மக்களாக உரையாற்றி நம்முடைய சேவைகள் எல்லாம் செய்ய இருக்கக்கூடிய மனிதர். நம்முடைய முதலமைச்சர் இவ்வளவு திட்டங்கள் செய்திருக்காரு. இந்த திட்டங்கள் எல்லாம் மறுபடி தொடரணும். இந்த மோடி மாதிரி நீட் தேர்வை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க மருத்துவராக முடியல, இன்னும் நிறைய தேர்வுகளை கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிடாம என் அன்பு மக்கள், பள்ளிவயல் கிராம மக்கள் அனைவரும் நம்முடைய முதலமைச்சரை கைவிட்டு விடாமல் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நம்முடைய வெற்றி சின்னமான உதயசூரிய சின்னம் 2வது இடத்தில் இருக்கிறது.
அனைவரும் ஒரு சாமானியனுடைய குரலை சட்டமன்றத்தில் ஓங்கி முடிப்பதற்கு இந்த அடிமை அதிமுக, இந்த மோடி கும்பல்களிலிருந்து நம்ம விடுபடணும்னா ஒற்றை நம்பிக்கையாக இருக்கிறது நம்மளுடைய முதலமைச்சர் மட்டும்தான். ஆகவே என் அன்பு மக்கள், நம்ம முதலமைச்சரும் அதைத்தான் சொல்றார், எங்கே போனாலும் என் பெண்களும் என்னுடைய முதியவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்னை கைவிடப் போவதில்லைன்னு சொல்றார். அதனால என் அன்பார்ந்த மக்கள் நீங்கள் அனைவரும் ஒரு சாமானியனுடைய குரலை நம் தொகுதிக்காக குரல் ஓங்கி ஒழிக்கிற சட்டமன்றத்தில் என் அன்பு மக்கள் நீங்கள் விரும்பக்கூடிய சின்னத்தில் வாக்களித்து அண்ணனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்வீர்கள் என்று கூறும் இவ்வளவு நேரம் நான் பேசியதை கால் தடுப்பது என்று கேட்டதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.